மதுரை திருமங்கலம் அருகே மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரையே அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ளது டி வடையன்குளம் கிராமம். விடிந்ததும் இப்படியொரு படுபயங்கர சம்பவத்தை இந்த ஊர்க்காரர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ராத்திரி முழுக்க காணாமல் போன 26 வயதான வேல்முருகன் வடையன்குளம் பெரிய கம்மாய் அருகே உள்ள 6 கால் மண்டபத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சுள்ளான் போல சுற்றித் திரிந்த வேல்முருகன் சடலமாக கிடப்பதை பார்த்து உறவினர்களும் குடும்பத்தினரும் அலறி துடித்தனர். காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது வேல்முருகன் இறந்து கிடந்த இடத்தில் மது பாட்டில், கேக் மற்றும் பெரிய கல் ஒன்று கிடந்துள்ளது. மேலும் தலை நசுங்கிய நிலையில் கிடந்த சடலத்தை ஆய்வு செய்ததில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போதுதான் வேல்முருகன் இதே இடத்தில் யாரோ ஒரு இளைஞருடன் அமர்ந்து மது குடித்து கொண்டிருந்ததாக போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. இந்த நிலையில் வேல்முருகன் இறந்து கிடந்த இடத்தில் அவரது செல்போனை கைப்பற்றி இரவில் யார் யாருடன் தொடர்பு கொண்டு பேசினார் என்று ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே அடிதடி வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு சென்று வந்துள்ளார். இதனால் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நீடிக்கிறது. உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ள நிலையில் கொலையாளி பிடிபட்டால் மட்டுமே வேல்முருகன் கொலையின் பின்னணி குறித்து தெரியவரும்.